அது தேவையில்லாத நடவடிக்கை. இவங்க பேரு, ஆட்சியாளர்கள் பேரு கெட்டு போயிடும். டிஎம்கேக்கு பெனிஃபிட். ஆனா அது வந்து மக்கள் மத்தியில் எப்படி சார் பார்க்கப்படும்? மக்கள் மத்தியில் அவர் ரொம்ப பரிதாபம்லாம் ஏற்படலை. ஏன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க, விசாரணை முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்களாம். வந்து இப்போ இது வந்து டிவிக்கு ஆட்சிக்கு இல்லைன்னா டிஎம்கே ஆட்சிக்கு யாருக்கு சாதகமாக போய் அமையும் நினைக்கிறேன் சார்? இந்த மாதிரி கைது நடவடிக்கை இதுக்கு முன்னாடி இது மாதிரி கைது நடவடிக்கையே வந்து அவங்க எது ஆப்போசிட்டுக்கு தான் சாதகமாக முடியும். சாதகம் வந்து டிஎம்கேக்கு தான் சாதகமாக இருக்கும். இப்போ வந்து இப்போ கடைசியாக வந்து இப்போ அடுத்த தேர்தல்கள்லாம் வரும்போது இதெல்லாம் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? கண்டிப்பாக பிரதிபலிக்கும். இப்போ அடுத்த எலெக்ஷன் வருது, இடைத்தேர்தல் வருது, இது நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதுல எல்லாம் பிரச்சனை வரும். அவங்களுக்கு டிவிகேக்கு கொஞ்சம் வீக் தான். இப்போ அவங்க இப்போ புதுசாக வந்திருக்கிறதுனால அவங்கள பற்றி நம்மளால எதுவுமே கணிக்க முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் மக்கள் வந்து எப்பவுமே வந்து இந்த இது சரிதான்னு சொல்றவங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இப்போ வந்து அவங்க தாவைக்கு ஆதரவாளர்கள் அவங்க சரிதான் சொல்லுவாங்க, விஜய் என்ன செஞ்சாலும் சரிதான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு தேவையில்லாத நடவடிக்கை தான். அவர் பேர் கெட்டு போய் இவருக்கு பேர் இதாகும், இமேஜ் பூஸ்ட் ஆகும். அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே ஆட்சியில் ரொம்ப இந்த மெட்ரோ ஒர்க்கெல்லாம் நடந்துருந்துச்சு. ஆனால் இப்போ விஜய் போய் அதை போய் ஓப்பன் பண்ணுறது போகிறதுக்கோ அங்கெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது என்ன சார் நினைச்சிருக்கீங்க? இப்போ என்ன மக்கள்லாம் என்ன இல்லை, இவர் ஆட்சியை பற்றி சொல்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் சொல்ல முடியும் அபிப்பிராயம். ஏன்னா ஒரு ஒரு வருஷம் ஆட்சி நடந்துச்சுன்னா சரி பரவாயில்ல, நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு விஷயம் பாராட்டலாம். ஏன்னா ஊழல் விஷயத்த கொஞ்சம் இது பண்ணுறாரு, ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு எல்லார்ட்டையும். அது வந்து கண்டினியூ பண்ண முடியுமா? அமைச்சர்கள் லெவலில் பிரச்சனை இருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அந்த ஊழல் விஷயத்த வந்து அவர் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக கொண்டு போய் கடைசி வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னா நல்லது சார். நம்மெல்லாம் நடுநிலையாளர்கள் தான், நம்ம யாரும் சப்போர்ட்டர் கிடையாது. ஆனால் வந்து யார் நல்லது செஞ்சாலும் நம்ம அதை இது பண்ணுவோம். ஸ்டாலினோட ஆட்சி நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் குறை இல்லை. இருந்தாலும் ஒரு வேகத்தில் வந்துட்டாங்க. இவர் நல்லது செஞ்சால் நம்ம பாராட்ட போகிறோம், இவர் நல்லது செஞ்சால் நல்லது அவ்வளோதான்.